தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பாஜக தலைவர்கள், குறிப்பாக 20 முதல் 25 தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். பரபரப்பான சூழ்நிலை. ஓரிரு நாட்களில் தமிழகத்திற்கு பாஜக, மத்திய பாஜகவுடைய தலைமையும் முழுவதும் பச்சை கொடி காண்பிட்டு விட்டார்கள். திமுக தான் முதல் எதிரி என்று. ஆக மொத்தம் திமுக முதல் எதிரி பிம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்தால் திமுகவுடன் பாமக, தேமுதிக, ஈவன் விஜய் கூட வந்தாலும் சரி, விசிக வந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டு ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை உருவாக்கும் திமுக அரசாங்கம். அவரை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம், அடிமட்டத்தை கைவிச்சிட்டார்களே சீமான். ஹரியானாவிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் விஷம் கலந்து விட்டார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் மாபெரும் பொய் சொல்ல அவர் மீது கேஸ் போட்டிருக்காங்க ஹரியானா அரசாங்கம். கெஜ்ரிவால் சொல்லுவது கருத்து தவறான கருத்து. ஒரு ரொட்டேஷன்ல வருதுங்க அது. குஜராத் போலீஸ் பீகார் போலீஸ் வரும், பீகார் போலீஸ் முன்னாடி பஞ்சாப் போலீஸ் வரும், பஞ்சாப் போலீஸ் முன்னாடி அப்படி ஒரு ரொட்டேஷன் இருக்குதுங்க. அது அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குங்க. இவங்க ஒன்றும் தெரிந்து இருக்க முடியாது. அதெல்லாம் சிவா இவருக்கு தெரியும் நல்லா, கேஜ்ரிவாலுக்கு. அவரே ஒரு IAS அதிகாரியாக இருந்தார், IRS அதிகாரியாக. இருப்பினும் திரைமறைவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்று கேட்டால் சிவா, ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைகிறது. அதுதான் இதனுடைய ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம்பா சார், இப்போ தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக தலைவர், அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் வரும்போதுதான் இங்க கோஷ்டி பூசல்கள் நடப்பதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கும் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் நிலவுவதாக சொல்லப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எல்லா கட்சியிலும் மோதல் இருக்குங்க. மோதல் இல்லாத கட்சியே கிடையாது. திமுக இல்லை, அதிமுக. ஏன்னா ஆனானப்பட்ட விஜய் கட்சியே ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே மோதல் வந்துடுச்சு. ஆக மொத்தம் மோதல் இருப்பது ஜனநாயக ரீதியில் வரவேற்கத்தக்க. நயனா நாகேந்திரன் சொன்னதற்கு அண்ணாமலை எதிர்ப்பினையாக சொன்னதன் மூலமாக கண்டிப்பாக அந்த கட்சியில் குழப்பம் இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு விட்டார்கள். விரைவில் தமிழகத்தில் வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள், அண்ணாமலை தொடரலாம், தொடராமல் இருக்கலாம், புதியதாக தலைவர்கள் வரலாம். எது இருப்பினும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பாஜக தலைவர்கள், குறிப்பாக 20 முதல் 25 தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். பரபரப்பான சூழ்நிலை. ஓரிரு நாட்களில் தமிழகத்திற்கு பாஜக தலைமை. காரணம் என்னன்னா, அது ADMK எதிர்பார்க்கிறாங்க, பிஜேபி எதிர்பார்க்கிறாங்க, MLA ஆகணும்னு துடிக்கிறாங்க. திமுகவுக்கு 3வது முறையாக, 7வது முறையாக சொல்லுகிறார் முதலமைச்சர் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதை தடுப்பதற்காக பாஜக அதிமுக கூட்டணி வந்தால்தான் நடைபெறும் என்று மத்திய பாஜக தலைமைக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் பல தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். பலர் என்னிடம் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். சிவா சார், இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் பாஜக துணை இல்லாமல் தமிழகத்துல யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்ட். காரணம் என்னென்றால் வாக்கு வங்கி சதவீதத்திலும் சரி, சீட்டுகளிலும் சரி கண்டிப்பாக பாஜக முன்னிலை இருக்கிறது. அதற்குத்தான் மத்திய பாஜகவுடைய தலைமையும் முழுவதும் பச்சை கொடி காண்பிட்டு விட்டார்கள். திமுக தான் முதல் எதிரி என்று. ஆக மொத்தம் திமுக முதல் எதிரி பிம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்தால் திமுகவுடன் பாமக, தேமுதிக, ஈவன் விஜய் கூட வந்தாலும் சரி, விசிக வந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டு திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவதுதான் முக்கியமான கடமையாக இருக்கும் என்று திருச்சி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவது யதார்த்தம். சார், இப்போ ஆளுநர் RN ரவி தெரிவித்த விஷயம்தான், தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை ஆளுநர் அவர்களே ஒரு நிகழ்ச்சியில முன் வச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடந்த நிகழ்ச்சியில முன் வச்சிருக்காங்க. இது எது போன்ற தாக்கத்தை திராவிட கட்சிகள் மத்தியில ஏற்படுத்த போகிறது சார்? நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தில் பல தலித்துகள் மந்திரிகளாக இருக்கிறார்கள். பல மாநிலங்களில் தலித் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுநர் பிரதிபலிக்கிறார். கூடிய விரைவில், குறைந்தது 10 வருடத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகம் கரைந்து குடைந்து முடிந்து விடும். அப்பொழுது தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. அதற்குத்தான்
சீமான் போன்றவர்கள் அடித்தளம் தாட்டுகிறார்கள், விஜய் போன்றவர்கள் செய்கிறார்கள், மற்றும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் செய்கிறார்கள். திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும், திராவிடம் என்பது மங்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. அதைத்தான் சீமான் பெரியாருடைய பிரச்சனைக்காக பெரிவாங்குகிறார். ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை உருவாக்கும் திமுக அரசாங்கம். அவரை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம், அடிமட்டத்தை கை வச்சிட்டார்களே சீமான். நான் கருப்பு துணி போட்டிருந்தா கூட நான் தீக்கா இல்லை, நான் குளிர்காக போட்டுட்டு இருக்கேன். இருப்பினும் தமிழகத்தில் கருப்பு என்றாலே வெறுப்பு வந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே வெறுப்பு வந்து விட்டது. அதைத்தான் சீமான் ஒரு 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 பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு மூலமாக காண்பிக்கிறார். சார், இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தல் கரண்ட் அப்டேட் என்ன சார் போய்கிட்டு இருக்கு? டெல்லியில எப்படி சார் இருக்கு நிலவரம்? மிக மிக கடுமையான போட்டி சிவா. டெல்லியில் இன்று காலை ஹரியானாவிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் விஷம் கலந்து விட்டார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் மாபெரும் பொய் சொல்ல அவர் மீது கேஸ் போட்டிருக்காங்க. ஹரியானா அரசாங்கம் மிக மிக ஊழல் மன்னராக இருந்து ஆம் ஆத்மி கட்சி ஏஏபி என்பதற்கு அராக் அல்கஹால் பார்ட்டி என்று சொல்வதும் கிண்டலாக சொல்லுகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி பின்தங்கி விட்டது, பாஜக முன்னிருந்து விட்டது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாஜக 45 முதல் 50 சீட்டு வரும் என்று உள்துறை, அதாவது உளவுத்துறை கணிப்பு. ஆம் ஆத்மி கட்சியும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க, யாரும் இல்லைங்கல. ஆனால் அது பொதுமக்களிடையே எடுபடவில்லை. காரணம், அவர் ஒரு ஊழல். அவரோடு தன்னுடைய வீட்டை 145 கோடி ரூபாய் செலவழித்துக் கொண்டு ஷீஷ் மஹல் என்று கண்ணாடி மாளிகையாக செடிவிட்டார், தாஜ்மஹாலுக்கு நிகராக. அதுதான் பொதுமக்களிடையே ஒரு 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 விதமான பேச்சு பொருளாகிவிட்டது. திமுக சாரி பாஜக மிக மிக தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி இருப்பதனால் பாஜகவில் முன்னிலைக்கிறது. அதுதான் கலை யதார்த்தம் சிவா. சார், இப்போ பஞ்சாப் போலீஸை என்கிட்ட இருந்து நீக்கிட்டாங்க, குஜராத் போலீஸை தான் எனக்கு பாதுகாப்புக்கு இறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே சார், இது எப்படி சார் பார்க்கும்? கேஜ்ரிவால் சொல்றது பொய், சொல்றது பொய். எங்க தமிழ்நாடு போலீஸ் சிஆர்ஜியில பாதுகாக்கிறாங்க, அது என்ன சொல்றாரு அவரு? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டும், அடையாளம் கொடுக்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் தான் சொல்லி இருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்ம கேஜ்ரிவால் சொல்லுவது கருத்து தவறான கருத்து. ஒரு ரொட்டேஷன்ல வருதுங்க அது. குஜராத் போலீஸ் பீகார் போலீஸ் வரும், பீகார் போலீஸ் முன்னாடி பஞ்சாப் போலீஸ் வரும், பஞ்சாப் போலீஸ் முன்னாடி அப்படி ஒரு ரொட்டேஷன் இருக்குதுங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குங்க. இவங்க ஒன்றும் தெரிந்து இருக்க முடியாது. அதெல்லாம் சிவா இவருக்கு தெரியும் நல்லா, கேஜ்ரிவாலுக்கு. அவரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார், ஐஆர்எஸ் அதிகாரியாக. இருப்பினும் திரைமறைவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்று கேட்டால் சிவா, ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைகிறது. அதுதான் இதனுடைய யதார்த்தங்கள். சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான வேலைகள்ல தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அடுத்த 400 நாட்கள் தமிழகம் மிக மிக பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும். குறிப்பாக கைதிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி, மாநில அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சிகளை தாக்க விடுவார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் என்பது தன்னுடைய கட்சியை பலப்படுத்தவும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுடைய கட்சிகளை பலவீனப்படுத்தவும் தான் அந்த முயற்சி. பொதுமக்களிடையே தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிலைப்படுத்துவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம். இது காமராஜரால் தொடக்க வைக்கப்பட்டது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை காமராஜர் நடைபயணம் ஆரம்பிச்சுறாங்க. அதுதான் வைகோ செஞ்சிருந்தார். இப்ப இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்கிறார், வரவேற்கத்தக்கதுதான். சார், இப்போ திமுக இந்த சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு வியூக வகுப்பாளராக ராபின் சர்மா அவர்கள் கமிட் ஆகி இருப்பதா செய்திகள் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி பாஜகவுடைய தமிழக வியூகம் என்ன சார்? 5 முறை அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். இன்று முதல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒவ்வொரு மாதம் தமிழகம் வர இருக்கிறார். தமிழகத்தில் தான் அடுத்த பாரதிய ஜனதா கட்சியுடைய செயற்குழு கூட இருக்கிறது, மத்திய செயற்குழு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜகவுடைய கார்பெட் பாம்பிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய தேர்தல் மு க ஸ்டாலின் வர்சஸ்
நரேந்திர மோடியாகத்தான் மாறுமே தவிர கண்டிப்பாக கள நிலவரம் மாறும். பாஜகவினுடைய கார்பரேட் பாம்பிங் அதிகமாக இருக்கக்கூடும். 8 மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் தீவிர சுற்றுப்பயணம் செய்திருப்பதாகத்தான் BL சந்தோஷ் அலுவலகம் எனக்கு தெரிவிக்கிறது. JP நட்டா அவர்களிடம் பேசும்போது கூட சொன்னார், மீண்டும் மீண்டும் தமிழகம் செல்லுவோம் என்று. ஒன்னே ஒன்று பார்த்துங்க சிவா, 23 மாவட்டங்களில் பாஜகவுடைய செயலகம் கட்டுப்படுத்தி கட்டிட்டாங்க, முடிச்சிட்டாங்க இந்த 5 வருடத்தில். அது எப்படி முடிஞ்சதுங்க? அங்க ஒரு 10 பேர் வருவாங்க அந்த இடத்துல. அந்த அந்த இடம் பார்ட்டியினுடைய இடமாயிடுச்சு. அவங்களே சொந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜக தமிழகத்தில் வேறு ஊன்றி விட்டதாகத்தான் தெரிகிறது சிவா. கடைசியாக ஒரே ஒரு கருத்து, சீமான் கண்டிப்பாக ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு கைது செய்யப்படுவார் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள். சார், இறுதியா நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸ் என்ன சார்? வாரசுகளுக்கு அமெரிக்காவிற்கு ட்ரம்பினுடைய அழைப்பின் பேரில் நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் 15, 16 தேதிகளில் செல்ல இருக்கிறார். அந்த H1 விசா பற்றி பேச இருக்கிறார். அதன் மூலமாக தென்னிந்திய தமிழர்களுக்கு மற்றும் தெலுங்கு தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு H1B விசா பற்றி பேச இருக்கிறார். அதில் ஒரு நல்ல சுமூகம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இருப்பினும் அகில உலக பிரமாதமாக பண்ணக்கூடிய உக்ரைன் சண்டை நிறுத்தப்படும் என்று தான் சொல்லுகிறார்கள் டெல்லியில். இதுதான் ஸ்கூப், என்னுடைய சிறப்பு செய்தி ரியல் ஒன் நேயர்களுக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார் நமஸ்கார்.